ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மனித உரிமைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த மனித உரிமைகளும் ஐக்கிய நாடு சபையும் அப்படிங்கிற லெசன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு லெசன். இந்த லெசன் வந்து ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்திருக்கு. காரணம், சிலபஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் அப்படிங்கிறத ஒரு இது இருக்குது, கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த லெசன்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதான் இந்த லெசன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து 6லேருந்து 7th வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி லெசன் வந்து போட்டிருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம் இண்டிவிஜுவலாக. இப்போ வந்து 8th போயிட்டுருக்கோம். 8th இந்த மனித உரிமைகள்ங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான லெசன். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லெசனில் இம்பார்ட்டண்டான கண்டென்ட் எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், மனித உரிமைகள் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயின்ஸுக்கெலாம் இந்த இன்கேஸ் இந்த மாதிரி வந்தால் நீங்கள் இது பண்ணலாம். மனித உரிமைகள் என்பது இனம், பாலினம், தேசிய இனம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாட்டினை அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்கான இயல்பான உரிமைகள் ஆகும். இது இத்தனை விஷயம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் சார்ந்ததுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த மனித உரிமை ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, இதோட முன்னோடியாக திகழக்கூடிய விஷயங்கள்னு இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு. அதாவது எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி எதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுக்கு முன்னோடியாக இருந்த விஷயங்கள் என்னென்னு வந்து ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இயர் ரொம்ப முக்கியம். எந்த நாடு எந்த இயருங்கிறது முக்கியம். முதல்ல பாருங்கள், மகாசாசனம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னா கர்ட்டான்னு கொடுத்துருக்காங்க. இது 1215 இங்கிலாந்து நாடு. சரிங்களா, நாடு ரொம்ப முக்கியம், இங்கிலாந்து. இது என்னென்னா மக்களுக்கான புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசவை சட்டத்திற்கு உட்படுத்தியது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்போ இருந்த ஒரு மனித உரிமைக்கான ஒரு ஆவணமாக வந்து திகழ்ந்திருக்கு. அடுத்தது வந்து பாருங்கள், உரிமை மனு, அதாவது த பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ். இது ரொம்ப முக்கியம். இதுவுமே இங்கிலாந்து தான். இயர் வந்து பார்த்திங்கன்னா 1628. இதுவும் வந்து ஒரு மக்கள் உரிமைகளுக்கான தொகுப்பாக வந்து திகழ்ந்திருக்கு. சரிங்களா, அதிலே வந்து ஹேபியஸ் கார்பஸ், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேபியஸ் கார்பஸ் இந்த சட்டம் வந்து இங்கிலாந்தில் 1679 வந்து இருந்திருக்கு. மனிதர்களுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டமாக இது வந்து ஹேபியஸ் கார்பஸ் இங்கிலாந்தில் 1679 திகழ்ந்திருக்கு. ஸோ எல்லாமே பாருங்கள் ரொம்ப ஓல்டு தான். சரிங்களா, அடுத்து வந்து ஆங்கில உரிமைகள் மசோதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. 1689 சில அடிப்படை சமூக குடிமக்கள் உரிமைகளை இதை வந்து அமைக்குது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு. இது ரொம்ப முக்கியம். பிரான்சின் அறிவிப்பு எப்போன்னா 1789 சட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே அனைத்து குடிமக்களும் சமம் என்கின்ற கூற்றை வந்து கூறுகிறது தான் இந்த பிரான்ஸோட ஆவணம். ஸோ என்னென்னலாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்னா கர்ட்டா, அப்புறம் பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸு, அப்புறம் வந்து ஹேபியஸ் கார்பஸ் சட்டம், அப்புறம் வந்து ஆங்கில உரிமை மசோதா, அப்புறம் ஃப்ரெஞ்சோட அறிவிப்பு. இது 5மே வந்து இயர்ஸ் பார்த்துங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், இதில் கொடுத்துருக்க டீட்டெயில். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை எப்படி தோற்றுவிக்குது. மேலே இன்னொன்று இருக்குது பாருங்கள், அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா. அமெரிக்காவிலையும் உரிமைகள் மசோதா இருந்திருக்கு. இது வந்து குடிமக்கள் உரிமைகளை பாதுகாக்கிறது. அது 1791 இருந்திருக்கு. ஸோ இந்த 6மே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். மேக்னா கர்ட்டா, பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸு, அப்புறம் ஹேபியஸ் கார்பஸ், மனித உரிமைகள், அப்புறம் ஃப்ரெஞ்சு அறிவிப்பு, அமெரிக்க உரிமைகள் மசோதா, இதெல்லாம் வந்து பார்த்துங்க. இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபை எப்படி தோற்றுவித்துச்சு, எங்கே என்னென்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த வருஷம், எங்கே ஆரம்பித்தாங்க, யார் இதுக்கு ஹெட்டாக இருந்தாங்க, இதெல்லாமே முக்கியமான ஒன்று. இந்த மனித உரிமைகள் ஆணையங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா வலுவாக வந்து எழுச்சி பெற்றுச்சு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தான். சரிங்களா, போர்க்காலத்தில் வந்து மனித உரிமைகள் நிறைய நம்ம வந்து இழந்தோம். ஸோ அதனுடைய அந்த மனித உரிமைகளோட மதிப்பை கருதி தான் இது வந்து தோற்றுவிக்கப்படுது. இதுதான் அடிப்படை காரணம். அதுதான் 2ஆம் உலகப் போர் நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொடுமை, இது வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அந்த இதில் வந்து இது உருவாக்குறாங்க. எப்போ யார் உருவாக்குறாங்கன்னு வந்து பாருங்கள், இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1945 ஐக்கிய நாடுகள் சபை சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது. எங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் வந்து மக்கள் இத்தகைய விருப்பங்கள் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கின்றது. அதாவது இந்த மாதிரி போரில் வந்து நிறைய பேர் வந்து சாகுறாங்க. ஸோ இந்த மனித உரிமைகளுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு 1945 சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் இதை வந்து இது பண்ணுறாங்க. அதே ஆண்டில் 1945 அக்டோபர் 24 இந்த அமைப்பு வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து அமைக்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா இது எதை மேம்படுத்த நினைக்கிறாங்க, இவங்களோட நோக்கம் என்னென்னா அமைதி,
பாதுகாப்பு, மேம்பாடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமான உதவி மற்றும் சமூக உதவி, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயந்தான் இவங்களுடைய நோக்கங்களாக வந்து இங்கே இருந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து அவங்க அப்புறம் பொருளாதார விவகாரம் போன்ற இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுடைய கருப்பொருள். அதாவது இதுதான் இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் மாதிரி, இதுதான் இவங்க நோக்குவாங்க. இப்போ அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனித உரிமைகளுக்கான உலகளாகிய அறிவிப்பு, அதாவது UDHR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த UDHR அப்படின்னா என்ன எல்லாமே வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து மிகப்பெரிய சாதனை ஒன்று தான் வந்து இந்த சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபராக இருந்த ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவங்களுடைய மனைவி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எலினார் ரூஸ்வெல்ட் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஆணையத்துக்கு வந்து தலைமை வகிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையில் 1945 வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக மனித உரிமைகள் அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்கிறாங்க. இதில் என்ன அப்படி இருக்குது, இது வந்து ஒரு மைல்கல் மாதிரி நினைக்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்னென்ன இருக்குங்கிறது முன்னாடி இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட பாரிஸ் நகரில் ஐநா சபை பொது சபையில் 1948 டிசம்பர் 10 வந்து இதை வந்து அறிவிக்கிறாங்க. இந்த டிசம்பர் 10 தான் அப்புறம் காலப்போக்கில் வந்து நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் டேட்டாவே இது மாறுது. இதுதான் நமக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் டேட்டா. இது வந்து ஒரு கொஷின் இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4 கூட கேட்டாங்க. ஹியூமன் ரைட்ஸ் டேட் என்னென்னா இந்த டிசம்பர் 10. சரிங்களா? டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டே. இது வந்து தான் இந்த பொதுச்சபையில் நிரூபிக்கிறாங்க. இது வந்து இந்த மனித உரிமைகள் இவங்க ரூஸ்வெல்ட் இவங்கெல்லாம் தான் வந்து அந்த ஆணையத்தில் இந்த மனித உரிமைகள் இதை இது பண்ணுறாங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இது வந்து ஒரு சிலிண்டர், அதாவது சைரஸ் சிலிண்டர். சரிங்களா? இதில் என்னென்னா பண்டைய பாரசீகத்தில் வந்து ஒரு மன்னர் இருந்தார், முதலாம் மகா சைரஸ் அவர்கள் வந்து அடிமைகள்லாம் விடுவிச்சு அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்குறாரு, சுதந்திரம் கொடுக்குறாரு. அவங்களுக்கு விருப்பப்பட்ட மதத்தை வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமையை அவங்களுக்கே கொடுக்குறாங்க. அவங்க எந்த மதத்தில் சாமி கும்பிடணும், என்ன இது பண்ணணுங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சுட்ட களிமண்ணான வட்ட வடிவிலான ஒரு இது சிலிண்டரில் இருக்கும். அதாவது சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. சரி, இப்போ இங்கே வாங்க, பேக் டு த டாபிக். அந்த டிசம்பர் 10 தான் வந்து மனித உரிமைகள் தினமாக வந்து நம்ம அனுசரிக்கிறோம். 1950 நம்ம கடைப்பிடிச்சிட்ருக்கோம் இந்த வலியுறுத்தின இது வந்து மனித உரிமைகளுக்கான நவீன சர்வதேச மகாசாசனம்னு இதை சொல்கிறாங்க. மனித உரிமைகளுக்கான நவீன சர்வதேச மகாசாசனம்னு இந்த இதை சொல்கிறாங்க. இதில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 185 நாடுகளுக்கு மேலே இது அரசியலமைப்பில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து இப்போ 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இங்கே இன்னொரு முக்கியமான டேட்டா கொடுக்குறோம். உலகிலேயே அதிக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் எதுனா அது இதுதான். இந்த மனித உரிமைகள் ஆணையத்துடைய ஆவணம் தான் அதிகமாக வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், இந்த அடிப்படை மதிப்புகள் இது அந்தளவு தேவையில்லை. கண்ணியம், நீதி, சமத்துவம் இதில் கண்டென்ட் அந்த அளவு இல்லை. இங்கிட்டு பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது நமக்கு தெரியும். இது கொஷினாக வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சியில். அடுத்து வந்து மனித உரிமைகள் வகைகள் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்ன வகைகள் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க. இதில் கிட்டத்தட்ட 30 சட்டப்பிரிவு இந்த மனித உரிமைகள் பிரகடனத்தில் வந்து இருக்குது. இது 5 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து வாழ்வியல், சிவில் உரிமைகள், வாழ்வியல் உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் உரிமைகள், பொலிட்டிக்கல் ரைட்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ், சமூக இது, பொருளாதாரம், எக்கனாமிக்கல், கலாச்சாரம், கல்ச்சரல் எல்லாத்துலேயும் வந்து விடுதலை கொடுக்குறாங்க. ஸோ இது உரிமை கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து இங்கே தான் நம்ம பார்க்கணும். NHRC இது ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இது எந்த வருஷம் தோற்றுவிச்சாங்க? இதுவுமே வந்து கொஷினில் கேட்பாங்க. 1993 அக்டோபர் 12 நிறுவப்பட்டது. சரிங்களா? இது சுதந்திரமான சட்டபூர்வமான அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. இது வந்து தேசிய மனிதர்கள் உரிமைகள் ஆணையம் அரசியலமைப்பில் சார்ந்ததான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து ஒரு இண்டிபெண்ட், இது வந்து அரசியலமைப்பில் சாராத ஒரு அமைப்பு. இதனுடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து தலைவர், பிற உறுப்பினர்கள் அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை இதில் வந்து இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு டேப்லர் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இருங்க வரேன். இதுதான் தலைவர் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கணும். அது வந்து முக்கியம். ஒரு உறுப்பினர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் ஒரு உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். 2 உறுப்பினர்கள் வந்து மனித உரிமை தொடர்பான அறிவும் அனுபவமும் பெற்றிருந்தவர்களாக இருக்கணும்.
மேலும் நேரணை உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து தேசிய ஆணைய தலைவர்களாக இருக்கணும். என்ன மாதிரி தேசிய ஆணைய தலைவர்கள்னால் சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம், பட்டியல் சமூகத்திற்கான தேசிய ஆணையம், பெண்களுக்கான தேசிய ஆணையங்கள், இது போன்ற அமைப்புகளுடைய ஆணையங்களுடைய தலைவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் வலியுறுத்துகிறாங்க. அடுத்து வந்து மாநில, இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெஃப்ட் சைடில், மாநில மனித உரிமைகள் ஆணையம், இதுவும் முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது வந்து தமிழ்நாட்டில் 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித உரிமைகள், மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து உருவாக்கப்படுது. இது மாநிலங்கள் அவை அளவில் வந்து செயல்படும். இதுக்கும் ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர்களை வந்து இது உள்ளடக்கியது. இது இந்திய அரசியலமைப்போட 7வது அட்டவணை கீழே வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழே வந்து இந்த துறைகள் வந்து இதாக இருக்கும், தொடர்புடையதாக இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்கனவே விசாரிக்கும் வழக்கினை தவிர, சரிங்களா, அதை தவிர மற்றதெல்லாம் வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க, அதில் போயிட்டு இது பண்ணுவாங்க, நிறையா இது பண்ணுவாங்க. அடுத்து வந்து மனித உரிமைகள் நிறுவனங்கள் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. இதில் வந்து பல நிறுவனங்கள் இருக்குது. மனித உரிமைகளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புறதுக்கும், மனித உரிமைகளை மீறல்களை வந்து முடிவுக்கு கொண்டு வரத்துக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அரசு சாரா நிறுவனங்கள் வந்து கண்காணிக்கிறதுக்கு, அதை வந்து வலியுறுத்துறதுக்கு இதில் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆம்ஸ்நாட்டிக் இன்டர்நேஷ்னல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்டு, அப்புறம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்சு போன்ற நிறுவனங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித உரிமைகள் நிறுவனங்கள். சரிங்களா? இதை வந்து அரசு சாரா நிறுவனங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இங்கே சில அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கொஷின்ஸாக வந்திருக்கு. பிரிவு 24 எதை வலியுறுத்துதுன்னா குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடை செய்கிறது. சரிங்களா? அப்புறம் பிரிவு 39F வந்து ஆரோக்கியமான குழந்தைகளை வளர வழிவகை செய்கிறது. அப்புறம் 45 வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்கடி கொஷினாக கேட்டிருக்காங்க. 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா கல்வியையும் குழந்தைகள் பராமரிப்பையும் அரசு வழங்க முயல்கின்றது. இதை வந்து வலியுறுத்துது. ஸோ இது வந்து 45 வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். குழந்தைகளுக்கான உரிமை. சரிங்களா? குழந்தைகளுக்கான உரிமை இது வந்து பார்த்திங்கன்னா 1989ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய உரிமை தொடர்பாக வந்து நம்ம ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் வந்து பிரிவு 1 படி வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்காங்கள்ல, அவங்க அனைவருமே 18 வயதுக்கு உட்பட்டவங்கனாலே அவங்க குழந்தைகள் தான் அப்படிங்கிற விஷயத்தை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. குழந்தைகளுடைய உரிமை தொடர்பாக அந்த மாநாட்டில் 1989 நவம்பர் 20ஆம் தேதி வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் நம்ம தேசத்தோட முக்கியமான சொத்து, அவங்க வந்து எதிர்காலம். ஸோ அவங்கள வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற பொருட்டு சில விஷயங்களை கொண்டு வராங்க. அதில் முக்கியமானது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி உரிமை சட்டம். 6லேருந்து 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து அரசு வந்து வழங்கணும். இது நம்மளதில் வந்து சட்டப்பிரிவு 21A வந்து வழிவகை செய்கிறது. அடுத்து குழந்தை தொழிலாளர் சட்டம், அதாவது தடை மற்றும் சீரமைப்பு சட்டம்னு வந்து சொல்லுவாங்க. 15 வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு அமர்த்த தடை. இன்கேஸ் யாரும் அந்த வேலைக்கு வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து அரசு கூட பண்ணலாம். அடுத்து சிறார் நீதிமன்றம், குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தலுக்கான சட்டம் வந்து சொல்லுது 2000. இது வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்கள வந்து சீரமைக்கும் முயற்சி அதில் வந்து இருக்குது. அடுத்து போக்சோ இருக்கலே கடுமையான சட்டம். போக்சோ சட்டம் 2012. இந்த 2012னா பாலியல் குற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதிலிருந்து வந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம். அவங்க நலன் கருதி, முக்கியத்துவம் கருதி இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் யாராவது செயல்பட்டால் அவங்க மேலே பாலியல் சார்ந்து அவங்கள தீங்கு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போக்சோ சட்டம் மிக கடுமையாக வந்து அவங்க மேலே வந்து பாயும். சரிங்களா? இப்போ சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 24 ஹவர்ஸுக்கு. ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு உதவி தேவை அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை வேறு யாராவது அவங்க துன்புறுத்துறதை நீங்கள் பார்த்தாலோ நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். 1098 1098ங்கிற நம்பருக்கு. சரிங்களா? எப்போ கால் பண்ணாலும் அவங்க டைரெக்டாக அதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அடுத்து பெண்கள் உரிமைகள். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்தளவு முக்கியம் இல்லை, இது வந்து டேட் கொடுக்கல. ஸோ வந்து 1979ஆம் மாநாட்டில் பெண்கள் முக்கியத்துவத்தை தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்தளவு இல்லை. அடுத்து வந்து பாருங்கள்,
1995 வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு. இதில் வந்து பெண்கள் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி இந்த மாநாட்டில் வந்து சில முக்கிய இலக்குகளை வந்து அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம். இது வந்து நான் சொல்கிறாங்க, இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதாவது ஐக்கிய நாடுகளில் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 முதல் வந்து செயல்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுமிகளின் உரிமைகளை முழுவதுமாக இது பண்ணணும், கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சமத்துவம் நிலவணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கொண்டு வராங்க. அப்புறம் வந்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு, இது அந்தளவு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் இந்த இது அந்தளவு தேவையில்லை. அடுத்து இங்கே சில சட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்து விதவை மறுமண சட்டம் 1886. அதாவது இப்போது மறுமணம் செஞ்சுக்கலாம், விதவைகள்லாம் இருந்தால் அப்போவே போய் சூசைட் பண்ணணும், உடன்கட்டை ஏறணுங்கிற விஷயம்லாம் வந்து நிறைய சீரமைப்பு பண்ணாங்க. இது 1856. அப்புறம் இந்து திருமண சட்டம் 1955. அடுத்து இந்து வாரிசு சட்டம் 1956 இருக்குது. அப்புறம் வரதட்சணை, இது ரொம்ப மோசமான விஷயம். வரதட்சணை தடை சட்டம் 1961. பெண்களை கேலி இந்த ஈவ் டீசிங்கில் பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. அநாகரிக சித்திர சித்தரித்தலுக்குரிய சட்டம், இது வந்து 1999. அதாவது கேலி சித்திரம் அந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்களை வந்து பத்திரிகையில் ரொம்ப நாகரிகமற்ற வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தடை செய்து 1999 சட்டத்தின் கீழ். அப்புறம் தொழிற்சாலை சட்டம், தோட்ட தொழிலாளர் சட்டம், சுரங்க சட்டம், அப்புறம் மகப்பேறு நல சட்டம், அதாவது லேடி ஒர்க்கர்ஸ்க்கு, உமன்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னென்சி டைம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதை மேம்படுத்துகிற வகையில் அவங்களுக்கு இப்போ நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஹெவி ப்ரெஷர்ஸ் கொடுக்கக்கூடாது, அவங்க கர்ப்ப காலங்களில் வந்து அவங்கள வந்து வேலைக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சம்பளத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் அது உள்ளே இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த சட்டங்களில் வந்து வருது. அடுத்து குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், இது இந்த வாட்டி கொஷினில் கேட்டாங்க. குடும்ப வன்கொடுமை, டொமஸ்டிக் இதுன்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்லேருந்து பெண்களை இது பண்ணுறது 2005 சட்டம். ஸோ இதுவுமே வந்து டிஎன்பிசியில் கொஷின்ஸாக வந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த லெசன்லேருந்து ஒரு 4-5 கொஷின் இந்த வருஷம் மட்டுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு தேசிய ஆணையம் அமைந்தது எப்போ, அடுத்து வந்து உலக மனித உரிமைகள் தினம் எப்போ, அந்த கொஷின் வந்திருக்கு. இந்த இது வந்து கேட்டிருந்தாங்க. சட்டங்கள் நிறைய கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசன் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து 8th லெசனில் வந்து பாலிட்டி லெசனில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.